ஒரு 7 மணிக்கெலாம் வெள்ளைக்கல்ல இறங்கிட்டேன். பட் நம்ம ஊருக்கு போகிற பஸ்ஸு 7:30க்கு தான் 7:30க்கு தான் அந்த ஸ்டாப்பிங்க்கு வந்துச்சு. ஒரு 7:45 8 மணிக்கிட்ட வீட்டுக்கு போயிட்டேன். போனதுமே அம்மா பனங்கிழங்கு வேக வச்சுட்டு இருந்தாங்க. ஒரு 2 எடுத்து சாப்பிட்டு அப்படியே அக்கா கடைக்கு போயிட்டு வரலான்னு போயிட்டோம். அக்கா ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்காங்க ஜருகில். அங்கே ஒரு லெமன் இருந்துச்சு, எடுத்து சாப்பிட்றேன்னு சொல்லி சாப்பிட்டு மூஞ்சில் எக்ஸ்ப்ரெஷன் காட்டிட்டு நவரசமும் காட்டிகிட்டு இருந்தான். அப்படியே கொஞ்ச நேரம் இருந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வந்து தூங்கிட்டோம். சுத்தமாகவே குடிக்கிறதுக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங்கே பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு இருந்தாங்க. வீட்டில் குடிக்க சுத்தமாக தண்ணி இல்லை. சரி ஃபோன் பண்ணி தண்ணிக்காரங்களுக்கு சொல்லிகிட்டு இருந்தாங்க தம்பி ஒய்ஃபு. இது என் தம்பி பொண்ணு பாருங்க, லைட்டை போட்டுக்கிட்டு ஃபோட்டோ பிடிக்கிறாளாமா. என் பையன் லைட் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். தண்ணி ஈவினிங் குளிக்கிறதுக்கு காய வச்சிட்டு இருந்தோம் பிள்ளைங்களுக்கு. பார்த்திங்கன்னா ஒரு கலகலன்னு பாட்டி பேரன் பேத்தி 3 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா 2 ஆடு வச்சிட்ருக்குறாங்க, கையாடு. எங்கேயும் பெருசாக வேலைக்கெலாம் போகிறதில்ல. ஏரி வேலைக்கு போயிட்டு ஆடு மேய்ச்சிக்கிட்டு அந்த மாதிரி இருந்துக்கிறாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட கண்டுபிடிப்பு. பேத்தியை போட்டுக்கிட்டு இந்த கயிறை கட்டிக்கிட்டு ஆட்டிகிட்டு இருக்கிறது. பக்கத்தில் போய் யார் ஆட்டிகிட்டு இருக்கிறாங்கன்னுட்டு அவளும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடிக்கிட்டு இருப்பா. எங்கள் அம்மாவை துணி துவைக்க கூட விடாமல் ஆட்ட சொல்லிகிட்டு இருப்பா. அப்பயும் கட்டிக்கிட்டு ஆட்டிகிட்டு இருப்பாங்க. இதுதான் என் தம்பி பொண்ணோட புது கட்டிங். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.